நாங்கள் இப்போது இந்த கோப் குழுவுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த தினம் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோப் ரெசிம் அத்திஹிட்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். கதாநாயக்க தினம் தெய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே கோப் குழு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் நேற்று தினம் பாராளுமன்றத்துக்கு அறிவித்தார் என்பது இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய செய்தியாக இருக்கின்ற அதேவேளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் கோப் மீட்டிங் சஸ்பெண்டட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகளை நாங்கள் காணலாம். எனவே மறு அறிவித்தல் வரை கோப் குழு அமர்வு இடைநிறுத்தம், சபையில் அறிவித்தார் சபாநாயகர் மஹிந்த யாப்பா என்பதாக அதற்கு தலைப்பிடப்படுகிறது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான கோப் குழு அமர்வுகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன நேற்று அறிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் முன்வைத்த கூற்றை தொடர்ந்து சபாநாயகர் இந்த அறிவிப்பை விடுத்தார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறுகையில் கோப் குழுவின் அமர்வு இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் மதியம் 1 மணிக்கு இடம்பெறப் போகிறது, நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிலையில் வெள்ளிக்கிழமை என்பதால் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொழுகைக்காக அந்த நேரத்தில் செல்வார்கள். ஆனால் அவர்களால் அந்த குழுவில் அமர்வில் கலந்து கொள்ள முடியாது போகும். குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம், SM மெரிக்கார் கோப் குழு உறுப்பினர்கள் இந்த குழுவில் கலந்து கொள்ள முடியாமல் போகும். அதனால் இதன் நேரத்தை மாற்றுமாறு கேட்டுக்கொள்வதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இதற்கு சபாநாயகர் பதிலளிக்கையில் நேற்றைய தினம் மதியம் 1 மணிக்கு கூடவிருந்த கோப் குழு அமர்வு இடம்பெற மாட்டாது, மறு அறிவித்தல் வரை கோப் குழு கூட்டம் இடைநிறுத்தப்படும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டார். அதனை அடுத்து குறுக்கிட்ட எதிர்க்கட்சியின் பிரதமர் கொண்டார் லக்ஷ்மன் கிரியல்ல, மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துவதாக தெரிவிப்பது சட்டத்துக்கு முரணாகும். கோப் குழு அமர்வை பிற்பகல் 2 மணிக்கு நடத்த முடியும். அடுத்த அமர்வு தொடர்பாக தீர்மானிக்க அதன் உறுப்பினர்களுக்கு இடமளிக்க வேண்டும். கோப் குழுவின் தற்போது மிக முக்கியமான கிரிக்கெட் சபை தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் திகதி குறிப்பிடாமல் இவ்வாறு இடைநிறுத்துவது பாரிய பிரச்சனையாகும் என்பதாக நேற்று லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுக்க, அதற்கு பதில் வழங்கிய சபாநாயகர் கோப் குழுவில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் மீண்டும் குழு அமர்வை நடத்த முடியும். குழு அங்கத்தவர்களே அது தொடர்பில் திகதி ஒன்றை தீர்மானிப்பதாக நேற்று தினம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம்.